ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சிஸ் கிச்சன். நாங்கள் இன்றைக்கி சிக்கன் குருமா செய்கிற மாதிரி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் கிச்சனுக்கு. சிக்கன் குருமா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வெள்ளைப்பூடு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், 2 தக்காளி வெட்டி எடுத்துக்கோங்க, வெங்காயம் வெட்டி எடுத்துக்கோங்க, கோழியையும் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தாய்ச்சி அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதோடைய வெள்ளைப்பூடையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அதோடைய வெட்டி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடைய கொச்சிக்காத்தூள் 2 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா தூளும் 2 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகும் 1 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சளும் 1 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெட்டி வச்ச கோழியை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. 5 minutes later. 5 மினிட்ஸ் தாண்டிடுச்சு. வாங்க திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா வந்திருக்குது. இதோடையே வெட்டி வச்ச தக்காளிக்கையும் நல்லா கிரைண்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வைங்க. 5 minutes later. 5 மினிட்ஸ் தாண்டிடுச்சு. குருமா நல்லா கொதிச்சு வந்திக்கி. திறந்து பாருங்கள். அவ்வளவுதான், குருமா நல்லா வந்திருக்கு பாருங்கள், எண்ணெய் திரண்டு. அவ்வளவுதான், நீங்கள் எதிர்பார்த்த சிக்கன் குருமா ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.